அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். காரிய அனுகூலமான நாள். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிவரும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் வீண்செலவுகளால் மனம் சஞ்சலப்படும். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தம்பதிகளிடையே இருந்து வந்த பிணக்குகள் மறையும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று சிவ வழிபாடு சிரமம் குறைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். பணியாளர்களை அனுசரித்துச் செல்லவும். சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம். குடும்பப் பெரியவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். சுபகாரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சுபச்செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபட சங்கடங்கள் தீரும். அதிர்ஷ்டகரமான நாள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும். சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார். மாணவர்களுக்கு நினைவாற்றல் பெருகி அதிக மதிப்பெண்களை பெறுவர். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கை உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. கடகம் ராசி அன்பர்களே, இன்று பைரவர் வழிபாடு நலம் சேர்க்கும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். பணியாளர்கள் உற்சாகமாகச் செயல்படுவார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதிகாரிகளின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பொறுமை அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று துர்க்கையை வழிபட எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள். பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும். திடீர் பயணங்கள் ஏற்படும். மற்றவர்களிடம் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாகனம் பழுதடையும், அதை சரி செய்வீர்கள். உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும்.
ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். கல்வியில் முன்னேற்றமடைய கடின உழைப்பு தேவை. வாழ்க்கைத் துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கவும் நேரிடும். உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணையை அனுசரித்துச் செல்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபட மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். உற்சாகமான நாள். உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும். மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் இன்னும் முயற்சி தேவை. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். வாழ்க்கைத் துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுகத் தொல்லைகள் மறையும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். எதிரிகள் பணிந்து போவார்கள். விரும்பிய பொருள் வாங்குவீர்கள். மாலையில் உறவினர் ஒருவர் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று பிரச்சனைகள் நீங்க விநாயகரை வழிபடுவது நன்று. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம்போலவே இருக்கும். சகோதரர் வகையில் எதிர்பார்க்கும் காரிய முடிவதில் தாமதம் உண்டாகும். வாழ்க்கைத் துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் கூடி அதற்கு செலவு செய்வீர்கள். பிள்ளைகளால் அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நலனில் கவனமாக இருக்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்களை குறைக்கும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். தாயின் உடல்நலனில் கவனம் தேவை. நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உறவினர்களுடன் பேசும்போது வீண் மனவருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியக் குறைவு ஏற்பட்டு சரியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி சங்கடம் தரும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபட நற்பலன்கள் கூடுதலாகும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மூத்த சகோதரி வகையில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வீர்கள். தம்பதிகள் விட்டுக் கொடுப்பர். தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. காரியங்களில் வெற்றி உண்டாகும். படிப்பில் நன்கு ஆர்வம் பிறக்கும்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். மீனம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் தடைகள் நீங்கும். பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவது அவசியம். குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பிள்ளை இல்லாதவர்களுக்கு இயற்கை வைத்தியத்தால் நன்மை உண்டு. மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். நன்றி. வணக்கம்.